நல்லா இருக்கு, சூப்பராக இருக்கு. தமிழை பற்றி தான் நல்லா எடுத்திருக்காங்க. ரொம்ப நாள் கழிச்சு நல்ல படம் பார்த்த மாதிரி இருக்கு. எல்லாரும் லைக் பண்ணியிருக்காங்க. மியூசிக் இளையராஜா சொல்லுவா வேணும், சூப்பராக பண்ணியிருக்காங்க. நல்லா இருந்ததுண்ணா. எதுனா மெயின் வந்து குரல் பத்தி தான் சொல்லியிருக்காங்க. நல்லா நடிச்சிருக்காங்க. நல்லா இருக்குண்ணா. சூப்பரா நடிச்சிருக்காங்க. தமிழை பத்தி நல்லா சொல்லியிருக்காங்க. நல்லா இருக்கு. பசங்களுக்கெல்லாம் பார்த்தா நல்லது. நல்ல படம், நல்லா இருக்கு. திருக்குறள் நல்லா இருக்கு. எல்லாருக்கும் ஒரு 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 உறுதுணையா இருக்குது. மனம் நிறைந்த குட் பிலிம், சூப்பர் பிலிம். நல்லா சூப்பர் படம் நல்லா இருக்கு. எல்லாரும் அவசியம் பார்க்கணும். இந்த படங்களுக்கு எல்லாரும் ஆதரவு கொடுத்து எல்லாம் தியேட்டர் வந்து பார்க்கணும்னு கேட்டுக்கலாம். யாரும் எடுக்க மாட்டேங்கிறாங்க, எடுத்தா பார்ப்பாங்க எல்லாரும். நிச்சயமா நல்லா இருக்கு. அவசியம் தமிழர்கள் பார்க்க வேண்டிய படம். எல்லாருடைய நடிப்பு நல்லா இருக்கு. கொஞ்சம் நாடகத்தனமா இருக்கு, மற்றபடி நல்லா இருக்கு படம். இளையராஜாவோட இசை நல்லா இருக்கு. ரொம்ப நல்லா இருக்கு. எல்லாரும் பார்க்க வேண்டிய படம். ஒரு வள்ளுவரை பத்தின விஷயம். இவ்வளவு ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா இவ்வளவு கிளாரிட்டியா சொல்லணும், ரொம்ப ரொம்ப பெரிய விஷயம். டைரக்டர் ரொம்ப நல்லா அழகா வந்து பொறுப்பா எழுதி எடுத்திருக்காரு. ரொம்ப நல்லா இருக்கு. குறிப்பா இதன் மூலமா என்னன்னா, இன்றைய இளைஞர்களுக்கு இது ரொம்ப பெரிய ஒரு நல்ல விஷயம், பார்க்கணும். அதே மாதிரி ஸ்கூல்ல படிக்கிற பசங்களுக்கு இதெல்லாம் பார்க்கணும், பார்க்கறதுக்கான வழிவகை செய்யணும். இது அரசு வந்து ஒரு டாக்ஸ் ஃப்ரீ கொடுத்து இதை எல்லா ஸ்கூல்லையும் பார்க்குற மாதிரி பண்ணணும். ரொம்ப நல்ல விஷயம், நல்ல காலத்துல செஞ்ச ஒரு நல்ல விஷயம் பார்க்குறேன். படம் வந்து அருமையான படம். நடப்பு அரசியலையும் பேசுது, நடிப்பு ரொம்ப அருமை. நிறைய தமிழ் சொற்களை வந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். சிறப்பான நடிப்பு, சிறப்பான படம், குறைகளற்ற படம். பயங்கர வேகமா போகுது. சிறப்பான படம். உலகத்தில் இருக்க அனைத்து தமிழர்களும் பார்க்க வேண்டிய படம். உலகத்தில் இருக்க எல்லா அனைத்து மொழி இன்னும் ஜாதி வேறுபாடு இல்லாம பார்க்க வேண்டிய படம். இது தமிழனுக்கும் தமிழ் மொழிக்கும் தமிழ் பண்பாட்டு கலாச்சாரத்துக்கும் ஒரு பெரிய உத்வேக சக்தி. இந்த மாதிரி திரைப்படங்கள் எடுப்பதுதான் தமிழனுடைய அடையாளம். நன்றி. அந்த திருவள்ளுவரும் அவங்களோட மனைவியும் அவங்க 2 பேரோட ஒரு புரிதல் ரொம்ப அருமையா இருந்தது. அதை பார்த்து இப்ப இருக்கிற ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் வந்து எவ்வளவு வந்து புரிஞ்சுட்டு வாழணும் அப்படிங்கறத பத்தி நல்லாவே தெரிஞ்சு. 99%. அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்குதான் ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ வந்துட்டு ஆடியன்ஸோட பார்க்க வந்தோம். எல்லாரும் ரொம்ப ரொம்ப என்ஜாய் பண்ணாங்க. எவ்ரி சீன் எல்லாருமே ரொம்ப கவனிச்சு ரொம்ப ஹாப்பியா ஃபீல் பண்ணாங்க. ரொம்ப முக்கியமா அரங்கேற்றம் சீன் பத்தி சொல்லியே ஆகணும். அரங்கேற்றம் சீன் வந்துட்டு எல்லா ஆடியன்ஸ் கண்ணிலையும் தண்ணி நான் பார்த்தேன். அது எல்லாருக்குமே ரொம்ப ஒரு பர்சனல் வின்னா இருந்துச்சு. ரொம்ப ரொம்ப ஹாப்பியா இருக்கு. எல்லாரும் ரொம்ப நல்லா சப்போர்ட் பண்றாங்க. ரொம்ப நல்ல ரெஸ்பான்ஸ் இருக்கு. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ரொம்ப நன்றி. இந்த வெட்டு குத்துன்னு படங்கள் வருது இல்லைங்களா, அந்த அந்த படத்தை பண்றவன் வந்து ஒரு கையில் ஒரு குண்டூசி குத்தினா கூட அவனால தாங்கிக்க முடியாது. ஆனால் வாழை எடுக்கிறது வேறு, அதெல்லாம் வந்து ரொம்ப செயற்கையான விஷயங்கள். நிஜ உலகத்தில் அவ்வளவு இல்லை. இதை வந்து ரொம்ப அதிகப்படுத்தி காட்டப்படுது. அது உலகத்துக்கே நல்லதில்லை. இந்த மாதிரி விஷயங்கள் சமூகத்துக்கு வந்து தேவையான விஷயங்களை வந்து நம்ம வந்து கொண்டு போகணும். மக்களை வந்து நிம்மதியாக வாழ விடணும். உலகம் என்னமோ ட்ரக் டிராஃபிக்கிங், வெட்டு குத்து, துப்பாக்கிங்கிறதெல்லாம் வந்து நிஜத்துக்கான விஷயம் கிடையாது. அதனால இந்த மாதிரி படங்கள் எடுக்கல எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. மக்கள் ரொம்ப வரவேற்பு காட்டியிருக்காங்க. அது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நன்றி. வரவேற்புங்கிறத தாண்டி நம்ம கடமையை, நம்ம வேலையை செய்கிறோம். வரவேற்புங்கிறது நம்ம இதை பண்ணி, எனக்கு சொந்தமாக ஒரு கார் கூட கிடையாது. நாங்கள் அப்படி அதெல்லாம் வந்து ப்ராஃபிட் எய்ம் பண்ணிலாம் அந்த படத்தை பண்ணுறதில்லை. நமக்கு பிடித்த சப்ஜெக்டை பண்ணுறதே பெரிய விஷயம். தேங்க்யூ. சவால் லைஃப்ல எல்லா வேலையிலுமே சவால் உண்டு. எல்லா வேலையிலும் சவால் உண்டு. எந்த வேலை இது ஈஸி அப்படிங்கிறதுலாம் இல்லை. மனசுக்கு பிடிச்ச வேலை செய்யும்போது எந்த சவாலும் நம்ம ஈஸியாக தாண்டி போய்கிட்டே இருப்போம். என்ன யோசிக்கல, இது போய் சேரட்ட மக்கள்கிட்ட, அதுக்கப்புறம் அடுத்த பற்றி யோசிக்கலாம்.